வெல்கம் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப்மெண்ட்டுக்கு இன்ட்ரடக்ஷன் பார்த்த பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் நீங்கள் உருவாக்க நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ நீங்கள் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஒரு ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட்டை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது இருக்குன்றதுக்கு தான் பார்க்க போகிறோம். அதாவது இன்ட்ரடக்ஷன் டு ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட்ஸ்ன்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ பாப்புலரான ஆண்ட்ராய்டு ஆப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு சோஷியல் மீடியா ஆப்ஸ் இருக்குது. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரியான சோஷியல் மீடியா ஆப்ஸ் இருக்குது. அண்ட் டூல்ஸ்க்கு பார்த்தோம்னா ஷேரிட், ஜெண்டார் இந்த மாதிரியான டூல்ஸ் நிறையவே இருக்குது. வைஃபை டூல்ஸ், பிபிஎன்ஸ் இந்த மாதிரிலாம். ஸோ ஷேரிட், ஜெண்டார்லாம் இப்போ பேன் பண்ணாங்க, அதெல்லாம் விஷயம். பட் டூல்ஸில் இந்த கேட்டகரியில் வரும். ஸோ ஆப்ஸ்க்கு வந்து நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ப்ரௌசர் ஆப், ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்கும் ஏற்ற மாதிரியான அதாவது ஒரு கேட்டகரி பேஸ்டாக பிடிச்சி அந்த ஆண்ட்ராய்டு ஆப்ஸை. ஸோ இந்த மாதிரி ஆப்ஸ் நம்ம மேக் பண்ணணும். எந்த கேட்டகரியில் இருக்க அந்த ஆப்ஸ் நம்ம மேக் பண்ணணும்னாலும் நமக்கு ஒரு சாஃப்ட்வேர் ஒரு ஸ்டுடியோன்ற சாஃப்ட்வேர்ன்ற மாதிரி தேவை. அதாவது நமக்கு டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு எக்ஸ்டர்னல் டூல் தேவை. ஸோ இந்த ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப்மெண்ட்டுக்கு சொல்லிட்டு நம்ம 2 டூல்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து நம்ம ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோன்ற சாஃப்ட்வேர். ஸோ இந்த சாஃப்ட்வேர் மூலமாக நம்மளால் ஆப்ஸை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த சாஃப்ட்வேர் இந்த ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ வச்சு மட்டும்தான் நம்மளால் ஆப்ஸ் க்ரியேட் பண்ண முடியுமானா இல்லை, நிறைய சாஃப்ட்வேர்ஸ் அவைலபிளாக இருக்குது, நிறைய இன்டர்நெட் சர்வீசஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இன்டர்நெட் சர்வீசஸ்னால் என்னென்னா இந்த மாதிரி ஸோ இந்த ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ வந்து கோடிங் பேஸ் பண்ணது வந்து ஸோ இந்த சாஃப்ட்வேரில் நம்ம கோட் பண்ணி ஒரு ஆப்பை நம்ம க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இல்லை எனக்கு வந்து இந்த கோடிங்லலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு நாலேஜ் இல்லை, ஸோ எனக்கு வந்து பட் ஆனால் நான் ஆப்ஸை உருவாக்க நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்க எனக்கு கோட் பண்ணக்கூடாது, பட் நான் ஆப்ஸ் உருவாக்கணும். ஸோ இந்த மாதிரியான ஈஸி பார்த்துக்கு நீங்கள் இது பண்ணிங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சர்வீசஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ எம்ஐடி ஆப் இன்வென்டட், தங்கபிள், ஆப்ஸ் கேசஸ், ஸ்கெட்ச்வேர். ஸோ இதெல்லாமே ஒரு சர்வீசஸ், ஆப் டெவலப் பண்ணுறதுக்கு சர்வீசஸ். இங்கே வந்து நீங்கள் கோட் பண்ண தேவையில்லை, எல்லாமே ப்ரீ டிஃபைன்டாக அவங்க கோட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த கோடை எடுத்து நீங்கள் ஜஸ்ட் பிளாக் மாதிரி பேஸ்ட் பண்ணுவீங்க. எந்த கோடு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஓவர்வியூவாக ஒரு ஃப்ளோ சார்ட் வரைகிற மாதிரி வரைவீங்க. ஸோ அதை கோடுன்னு சொல்ல முடியாது, ஒரு பிளாக் கோடு மாதிரி இருக்கும். ஸோ அதை கோடுன்னே சொல்ல முடியாது. ஜஸ்ட் நீங்கள் ஸோ அந்த சின்ன பசங்களாம் பிளாக் செட் பண்ணுற மாதிரி நீங்கள் செட் பண்ணுவீங்க. செட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் பில்ட் பண்ணிவிடுவீங்க. அவங்களோட ஆப்ஸ் அப்ளிகேஷன் ரெடி ஆகிடும். ஸோ இது வந்து சர்வீசஸ் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே ஈஸியான வே. ஸோ ப்ரொஃபஷனலாக நீங்கள் இது பண்ணணும், நிறைய ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணணும்னா நீங்கள் நிச்சயமாக கோடிங்கில் தான் பண்ண முடியும். ஸோ இந்த சர்வீசஸ் வந்து எல்லா ஃபீச்சர்ஸும் நமக்கு கொடுக்காது. அஃபிஷியல் சாஃப்ட்வேர்ஸ் மூலமாக தான் அப்ரோச் பண்ண முடியும். அதுக்கு நம்ம ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ இது பண்ண முடியும். ஸோ இதுக்கும் ரெண்டுத்துக்கும் இந்த ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட்டுக்கு உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கலாம். ஸோ அது என்ன சர்வீசஸ், அது என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது ரெண்டுத்தையும் இந்த இது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த சர்வீசஸ் அதை பற்றி பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த ஆப் டெவலப்மெண்ட் சர்வீசஸ்னால் என்னென்னா, ஸோ இவங்க வந்து ஒரு வெப்சைட்டோ ஒரு தனிப்பட்ட கம்பெனியோ இது மாதிரி இருப்பாங்க. இன்டர்நெட்டில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நீ அவங்கக்கிட்ட போய்ட்டு எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஷாப்பிங் ஆப் வேணும், ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்க்ராட்ச் ஏர்ன் மணி ஆப் வேணும், ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணுவீங்க. இவங்க வந்து கம்பெனி மாரி இதுக்குன்னே ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்கள்ட்ட டிஃபால்ட்டாக எல்லா சோர்ஸ் கோடுமே இருக்கும். அவங்ககிட்ட நீங்கள் போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கான ஆப்பை வந்து உங்கள் நேம் உங்கள் இதை போட்டு கொடுத்துருவாங்க. இது வந்து ஒன் ஆஃப் த சர்வீசஸ். இது வந்து தனியாக கம்பெனி மாரி இந்த சின்ன சின்ன டெவலப்பர்ஸ் பண்ணுறது. அண்ட் அனதர் என்னென்னா, இன்டர்நெட்லேயே நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ இந்த எம்ஐடி ஆப் இன்வென்டட், தங்கபிள் இதெல்லாமே வெப்சைட்ஸ் தான். ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க ப்ரீடிஃபைன் கோடை பிளாக்காக செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த பிளாக்கை உங்களுக்கு தேவையான மாதிரி இது பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு வெப் ப்ரௌசர் செய்கிறீங்கன்னா, ஸோ எனக்கு வந்து ஒரு வெப் ப்ரௌசர் வேணும், இந்த பேஜை லோட் பண்ணணும். ஸோ இந்த அப்படி ஒரு பிளாக் இருக்கும், பேஜை லோட் பண்ணுறதுக்கு ஒரு பிளாக் இருக்கும். அந்த பிளாக்கை நீங்கள் ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டு இங்கே எந்த பேஜை லோட் பண்ணுமோ அங்கே இங்கே உங்களோட யூஆர்எல்லாம் கொடுப்பீங்க. இது வந்து ரொம்பவே ஈஸியான அப்ரோச்சஸாக இருக்கும் இந்த சர்வீசஸ் யூஸ் பண்ணுறதுன்றது. ஓகே, ஸோ இந்த அட்வான்டேஜஸ் சர்வீஸ்னால் எந்த கோடிங்கும் தேவையில்லை, ஜஸ்ட் அங்கேயே எல்லாமே ஏற்கனவே இருக்கும். அந்த இருக்கிறதுல உங்கள் நேமை மட்டும் தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணுவீங்க. சில அடிஷ்னலாக சம் சேஞ்சஸ்லாம் நீங்கள் பண்ணுவீங்க. அதாவது இந்த கலரை மாற்றுறது, பேக்ரவுண்ட் கலர், ஃபோட்டோ வைக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் தான் நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ இதில் ஆப் டெவலப்மெண்ட் பண்ணுறது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த சர்வீசஸை யூஸ் பண்ணலாம். ஸோ டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, எல்லாருமே ஃப்ரீ சர்வீசஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் மொரோவர் பே பண்ணுற மாதிரி இருக்கும். சம்வாட் ஒரு ட்ரையல் பீரியட் வரைக்கும் தான் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு ஆப் பில்டு பண்ணால் நீங்கள் உங்களுக்கு மந்த்லி பேமெண்ட்ஸ் இந்த மாதிரி பே பண்ணணும். இல்லை ஒரு ஆப்புக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். இது ஒரு ஒன் ஆஃப் த டிஸ்அட்வான்டேஜ். அண்ட் அனதர் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, உங்களால் ஃபுல்லாக வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியாது, ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப் பண்ண முடியாது. அதாவது ஒரு ஆண்ட்ராய்டு காமனான ஆண்ட்ராய்டு ஆப் மட்டும் தான் உங்களால் டெவலப் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி அட்வான்ஸ் லெவல் ஆப், இந்த மாதிரி ஃபுல் ஃபங்க்ஷனாலிட்டி ஆப்ஸ் நம்மளால் இது பண்ண முடியாது. ஜஸ்ட் ஒரு கம்பெனிக்கான ஒரு சின்ன ஆப், இந்த மாதிரி சின்ன சின்ன லோ லெவல் ஆப்ஸை மட்டும் தான் இந்த சர்வீசஸ் யூஸ் பண்ணி நம்மளால் டெவலப் பண்ண முடியும். ஓகே, ஸோ அப்படியே உங்களுக்கு சர்வீசஸ் நான் யூஸ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, ஸோ எம்ஐடி ஆப் இன்வென்டரை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் ஒன் ஆஃப் த
அஃபோர்டபுள் அண்ட் பெஸ்ட்டுன்னு எனக்கு கன்வீனியன்ட்டத வச்சு அதனால நான் அத ரெக்கமெண்ட் பண்றேன். ஏன்னா, இது வந்து நமக்கு எந்த பேமெண்ட்டும் பண்ண தேவையில்ல. ஃப்ரீ டூ யூஸ்ன்ற மாரி சொல்லலாம். இதுல வந்து நீங்க ரெடி பண்ற ஆப்ப நீங்க ஜஸ்ட் அப்படியே டைரக்ட்டா நீங்க Play Storeல அப்லோட் பண்ணிடலாம். எந்த பிரச்சனையும் வராது. நீங்க எந்த பேமெண்ட்டும் பண்ண தேவையில்ல. ஸோ இருக்கிற சர்வீஸ்ல இது வந்து ஃப்ரீ ஆஃப் த சர்வீஸ். இது வந்து யார் ஹோல்டு பண்றாங்கன்னா, ஸோ MITன்ற அமெரிக்கால இருக்க அந்த இன்ஸ்டிடியூட் தான் இது பண்ணுது. ஸோ நீங்க MIT காலேஜ பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க. அவங்களோட இதுதான் இந்த MIT ஆப் இன் பண்றோம். அண்ட் தென் யூஐ அதாவது நீங்க ஆப் கிரியேட் பண்றது உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். ஸோ அப்படி ஒண்ணும் டிஃபிகல்ட்டா இருக்காது கிரியேட் பண்றதுக்கும். ஸோ அதனால இத நான் ரெக்கமெண்ட் பண்றேன். ஸோ டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, இதுல உங்களால 10 ஸ்க்ரீன் வரைக்கும் தான் செட் பண்ண முடியும். ஸோ அந்த ஸ்க்ரீன்ல இதெல்லாம் நீங்க ஆண்ட்ராய்ட் டெவலப்மென்ட்குள்ள டீப்பா இது பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போதைக்கு ஸ்க்ரீன்ல என்னன்னா, உங்களால மோர் ஃபீச்சர்ஸ் குடுக்க முடியாது. ஒரு லிமிட்டட் தான் உங்களால ஃபீச்சர்ஸ இதுல குடுக்க முடியும். ஸோ இதுதான் இதோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் சர்வீசஸ். அண்ட் தென் அனதர் ப்ரொஃபஷனல் ஆர் ஜாப் ரிலேட்டட் அப்ரோச் தான் இந்த ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ யூஸ் பண்ணுறது. ஸோ இது ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ இது என்னன்னா, இது வந்து ஒரு சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் மூலமாக நம்மளால் ஆப்ஸை கிரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து யாருக்கு சொந்தமானதுன்னா, இது வந்து கூகுள் ஓன் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து கூகுள் லான்ச் பண்ண ஒரு அஃபிஷியல் சாஃப்ட்வேர். ஸோ அவங்களோட ஆண்ட்ராய்டு ஓஎஸ்க்கு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்ணிருக்காங்க. அவங்களே லான்ச் பண்ண அஃபிஷியல் சாஃப்ட்வேர். இது யார் கூட இணைஞ்சு இது பண்ணாங்கன்னா, ஜெட் பிரைன்ஸ்ன்ற ஒரு கம்பெனி கூட தான் இணைஞ்சு பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஜெட் பிரைன்ஸ் யாருன்னா, நீங்கள் ஏற்கனவே ப்ரோக்ராமிங் லைனில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இந்த பைச்சாம், இன்டெலிஜே இந்த மாதிரியான சாஃப்ட்வேர்லாம் ரெடி பண்ணுறது இவங்க தான். ஸோ அவங்க தான் இந்த ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோவும் இந்த சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணாங்க. ஓகே. ஸோ இந்த சாஃப்ட்வேரில் நான் எப்படி ஆண்ட்ராய்டு ஆப்பை கிரியேட் பண்ணுவேன். ஸோ இந்த சாஃப்ட்வேரோட அட்வான்டேஜ் என்னன்னா, ஸோ நம்ம முன்னாடி சர்வீசஸ்க்கு பார்த்த மாதிரி எந்த லிமிடேஷன்லாம் கிடையாது. ஸோ நம்ம பிரேக்கிங் த லிமிடேஷன்ற மாதிரி தான். ஸோ நம்மளால் ஹை லெவல் ஆப்ஸ் எல்லாமே இதில் ரெடி பண்ண முடியும். இதில் நிறைய ஃப்ரேம் ஒர்க் கொடுக்க முடியும். மோரோவர் இதில் நம்ம ப்ரொஃபஷனல் லுக் கொடுக்கலாம். ஹை ஆப் எல்லாமே இதில் ரெடி பண்ணுறதுக்கு பாசிபிள். சர்வீசஸ்லாம் நம்மளால் சின்ன சின்ன ஆப் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து இந்த ஆப்புக்கான லிமிடேஷனே இல்லை. நம்மளோட நாலேஜை பொறுத்து இதில் எவ்வளோ வேணால் நம்ம டெவலப்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நம்ம ஆண்ட்ராய்டில் ஆப் ரெடி பண்ணலாம். நமக்கு என்னென்ன தேவைன்னா, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து ஜாவா ஆர் காட்லின் தேவைப்படும். ஸோ ஜாவா ஆர் காட்லின் இந்த 2 லாங்குவேஜில் எதனால் நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ ஜாவா வந்து வைட்லி எல்லா ஃபீல்டிலும் யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் தான். இந்த ஜாவா ஆர் காட்லின் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஏன் தேவைன்னா, உங்கள் ஆப் என்ன டாஸ்க் பண்ணணும், ஸோ என்ன ஒர்க் பண்ணணும், ஸோ அந்த ஆப்போட ஒர்க்கிங் பிரின்சிபல்ஸ் எல்லாமே இந்த ஜாவாவில் தான் நம்ம ரைட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு வாட்ஸ்அப்பில் நம்ம ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுறோம்னா, நம்ம டைப் பண்ணி கிளிக் பண்ண உடனே மெசேஜ் அங்கே போகிறதுனா அங்கே ஜாவாவால் தான் போகுது. ஸோ இந்த மாதிரியான பேக் எண்டில் இருக்க ஒர்க்கிங் எல்லாமே இந்த ஜாவா இந்த காட்லின் இந்த 2 லாங்குவேஜில் தான் நம்ம ரைட் பண்ணுவோம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக. அண்ட் தென் எக்ஸாம்பிள். ஸோ எக்ஸாம்பிள் எதுக்கு தேவைன்னா, அங்கே இருக்க லுக்கை வந்து ரிப்ரசன்ட் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வெப் டெவலப்மெண்ட்டில் உங்களுக்கு HTML எதுக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஏற்கனவே இருந்தீங்கன்னா, ஜஸ்ட் நம்ம எந்த இடத்துல ஒரு பாக்ஸ் வரணும், எங்கே இமேஜஸ் வரணும், ஸோ எங்கே பட்டன் வரணும், அது எல்லாமே XML கொடுப்போம். அண்ட் தென் இந்த சாஃப்ட்வேரை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா இது கொஞ்சம் பிகினருக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாகவே இருக்கும் இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறது. ஏன்னா இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் ஃபீச்சர்ஸ் இருக்குது. அண்ட் தென் நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ், நிறைய டூல்ஸ் எல்லாமே இந்த சாஃப்ட்வேருக்கு அவைலபிளாக இருக்குது. ஓகே. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஓவர்வியூவாக ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருப்பேன். ஆண்ட்ராய்டு ஆப் கிரியேட் பண்ணால் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு இந்த ஆண்ட்ராய்டு ஆப்பில் நீங்கள் க்யூரியஸாக இருக்கீங்க, ஸோ இந்த டெவலப்மெண்ட்லாம் நீங்கள் கற்றுக்கிறீங்க, உங்களுக்கு வீடியோ டியூட்டோரியல்ஸ் வேணால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் மேக் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு வேறு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு தேவையான ரெஃபரன்ஸ் லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனுக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.